தமிழ்நாட்டிற்கு எதிர்வரும் நிதியாண்டில் வரி பகிர்வாக ரூபாய் 58,021 கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் 2025ஆம் ஆண்டிற்கான நிதி மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் மசோதா மீதான விவாதத்திற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலுரை வழங்கி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழகத்திற்கு 2014 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் 2,92,000 கோடி ரூபாய் வரி பகிர்வாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இது கடந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தில் அளிக்கப்பட்டதை விட 207% அதிகம் என அவர் பதிலளித்தார். தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துபவர்கள் நாட்டில் நுழைய அனுமதி இல்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். குடியேற்ற மற்றும் வெளிநாட்டவர் மசோதா மக்களவையில் குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்து உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த மசோதாவின் மூலம் தேசத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பவர்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்தார். மேலும் இந்த மசோதா குடியேற்ற சட்டங்களை விரிவாக மாற்றியமைக்கவும் வலுப்படுத்தவும் வகை செய்வதாக அவர் கூறினார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.